சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாரூர் தேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருவாரூர் தேரை பற்றி நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை நாங்கள் இலங்கையிலேருந்து வந்ததுக்கு அந்த அளவுக்கு பெரிய தேரை அவ்வளவு நாளாக எத்தனை நாளாக வச்சு மக்கள் இழுத்து இதிலெல்லாம் அவ்வளவு இதாக கொண்டு வராங்க. நல்ல சந்தோஷமாக நல்ல முதுகலமாக ஆடி பாடி கொண்டு வராங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து அங்கே போனால் ஆடி பாடி அவங்களுக்கு நல்லா பிடிக்குது. இவங்க எங்கே வந்து நம்மளை ஆடுறாங்க பாடுறாங்க அப்படின்ட்டு. நம்மளால் வடம் பிடிக்க முடியாது, அதில் விடப்பட்டாங்க போக முடியாது. அவங்களுக்கு பின்னையும் முன்னையுமா அலைகிறோம். அந்த தாரை யூஸெல்லாம் வாங்கி நாங்களும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு கொண்டு ஏதோ அந்த ஐயாண்ட ஆசீர்வாதத்தை வேண்டி கொண்டு அவரோட நாங்களும் அவங்க போகக்கூடிய இடங்களுக்கு போகிறோம். போய் அப்படியே பார்த்துக்கொண்டு திரும்ப வாரம் அந்த மண்டபத்தில் எல்லாம் செய்கிறாங்க. சாப்பாடெல்லாம் அருமையாக எங்களுக்கு ஆதரிக்கிறாங்க. சாப்பாடை கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். அப்புறம் படுக்கிறோம், உட்காடுறோம், இருக்கிறோம். திரும்ப பிறகு காலையில் வந்து குளிக்கிறோம். குளிச்சுட்டு சாமிகள் வராங்க, அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அதோட அப்புறம் கோயிலுக்குள்ளே போனால் அடியார் எல்லாம் வாங்க அப்படின்ட்டு எங்களை முதலிடமாக விடுறாங்க. வாங்க வாங்க எல்லாம் முதல்ல அடியார்கள் போங்க, போய் கும்பிட்டுட்டு சாப்பிட போங்கண்டு அங்கே உள்ள கட்டியாரோ பெரியவங்க நிற்கிறவங்க எல்லாமே பிள்ளைகள்லேருந்து சின்ன பையன்லேருந்து பெரிய பிள்ளைகள்லேருந்து பொண்ணுகள்லேருந்து ஆம்பளையிலேருந்து எல்லாமே எங்களை ஆதரிக்கிறாங்க. மண்டபத்தில் போனாலும் முதலிடம் கொடுக்குறாங்க, படுக்க இடம் கொடுக்குறாங்க. நல்ல எல்லாமே அனுசரிப்பு நிறைய இருக்குது. அங்கே போய் பார்த்ததில் அதில் தான் போகணுமென்ற அந்த ஆசையும் அந்த மனசும் ஒருத்தரோட சீண்டு மனசு நோவாமல் வருத்தப்படுத்தாமல் செய்கிறாங்க. அதான் அவரை பார்க்க வேணும் என்றது ஒரு ஆசை. ரொம்ப சிற்றம்பலம் தில்லையம்பலம். யாகேசாரூரா 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 சிற்றம்பலம் சிற்றம்பலம். தேகேசா ஆரூரா. நீங்கள் இப்போ திருவாரூரை பற்றி சொன்னீங்கம்மா, அது எனக்கும் தான். நானும் போயிருக்கேன், அந்த இடத்துக்கு போயிருக்கேன், தேரை பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அடியார்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, நானும் பல இடங்கள் போயிருக்கேன், கோயிலுங்களுக்கு போயிருக்கேன், மடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் நம்ம அடியாருங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அடியாருங்கள் தன்னுடைய மரியாதையை வந்து காப்பாற்றிக்க தெரியல அவங்களுக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வீடு எந்த மடத்துலையும் சரி, நம்ம இன்னைக்கு போய் மடத்தையே எடுத்துக்கோங்க, ஜெயராமையா மடத்தையே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு போய் தாய் வீடு மாதிரி போய் அந்த இடத்துல அவ்வளோ உபசரிக்கிறாங்க. அவ்வளோ உண்மையாக அன்பால் கூப்பிட்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ணும் போல தோணும். அந்த அன்பு அங்கே இருக்குது. அப்போ அந்த அன்பு அங்கே இருக்கையில் அந்த இடத்த நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அடியாருங்களுக்கு வந்து தெரியல. அவங்க இத்தனை அடியாரங்களையும் அவங்க ஜமாளிக்கணும். அவங்க இதுவரைக்கும் யாரையுமே ஒரு குறை சொன்னதில்லை, மூஞ்ச காட்டினதில்லை, எதுவுமே செய்ததில்லை. ஆனால் என் மனசில் வந்து இதை நான் அடியாருங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இது தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அடியாருங்க வந்து இன்றைக்கி அந்த இடத்துல போனால் பசியாரி வரும், அன்பாக கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. உபசரிக்கையில் அப்படியாப்பட்டவங்களுக்கு நம்ம போய் ஒரு வாரம் தங்குறோம், 10 நாள் தங்குறோம், 2 நாள் தங்குறோம், 1 நாள் தங்குறோம். அந்த மாதிரி அங்கே தங்கி இருக்கையில் நம்ம வீடு நம்ம இடம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து சுத்தத்தை கடைப்பிடிக்கணும். இது ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். தேகேசா ஆரூரா.